வணக்கம். PS விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர் விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகா கணபதி பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மேற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகமும் அருளாசியும் நல் வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலையும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹஸ்த நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள். இந்த நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அப்படின்னு சொல்லப்போனால் அருள்மிகு கிருபா கூபாரேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இறைவன் கிருபா கூபாரேஸ்வரன்ற திருநாமத்தில் அருள்பாலிக்கிறாரு. அன்னை அன்னபூர்ணி அம்பாலா அருள்பாலிக்கிறாங்க. இந்த திருத்தலம் 1000 2000 வருடத்துக்கு மேலே ஒரு பழமையான திருத்தலம் அறியப்படுது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குற்றாலம் தாலுக்காவில் கோமல் என்ற சிற்றூரில் இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட புராண பெயர்னு பார்த்திங்கன்னா கோபிரி. இந்த திருத்தலத்தோட சிறப்பு அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா, சுவாமி சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. இந்த திருத்தலம் காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலையில் 5:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் திறந்திருக்கப்படுது. இந்த திருத்தலத்தோட ஊர் கோபிரி அப்படின்ற கோபிரி, அதாவது முக்கோமல் என்ற பேர் வழங்கப்படுறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா, அம்பாள் அதாவது பார்வதி தேவி சிவபெருமான பசுவாக மாறி வழிபாடு செய்த இந்த திருத்தலத்துக்கு கோபிரி என்றும் கோமல் என்றும் வழங்கப்படுது. இந்த திருத்தலத்தோட ஃபஸ்ட்டு ஒரு கோயில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த திருத்தலத்தோட பெருமையும் அந்த வரலாறு மாதிரி தெரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு அந்த இதோட வழிபாட்டு முறையும் நமக்கு தெளிவாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த திருத்தலத்தோட பெருமை அப்படின்னு சொல்லப்போனால், தலைப்பெருமை அப்படின்னு சொல்லப்போனால், இந்த திருத்தலத்தில் சிவபெருமான் கிருபா கூபாரேஸ்வரர் எத்தகைய தவறுகளுக்கும் மன்னிப்பு தரக்கூடியவராக இருக்கார். இந்த திருத்தலத்தில் பொறுத்த வரைக்கும் சித்தர்கள், முனிவர்கள், மகான்களும் ஹஸ்த நட்சத்திர நாளில் அரூப வடிவத்தில் இத்தலை இறைவனை கைகூப்பி வணங்க நிலையில் வலம் வருவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. இது இந்த தலத்துக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. அதே நேரத்தில் இந்த தல வரலாறு அப்படின்னு சொல்லப்போனால், சிவபெருமான் இந்த உலகத்தை எப்படி இயக்குகிறார் என்று அறியறதுக்காக பார்வதி தேவி விரும்பியிருக்காங்க. அப்போ சிவபெருமான்கிட்ட இதை கேட்கும்போது சிவன் ஒரு திருவிளையாடலை செய்கிறார். அதன்படி பார்வதி தேவி தன்னை மறந்து விளையாட்டாக இறைவன் கண்களை பொத்தும்படி செய்கிறாரு. அந்த நொடியில் உலக இயக்கமே நின்று போயிடுது. இதை கண்டு அதிர்ந்து போன பார்வதி தேவி தன்னால் நிகழ்ந்த இந்த தவறுக்கு சிவனிடம் மன்னிப்பு கேட்குறாங்க. இதற்கு சிவன் உன் கரத்தினால் என் கண்ணை பொத்தி இந்த பிரபஞ்சத்தை இருளாக்குனால இப்போது என் கரத்தில் இருந்து தோன்றும் அஸ்தாவரண ஜோதியில் நான் வரைய போகிறேன். நீ பசுவாக மாறி இந்த ஜோதி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சி என்னை சேருவா என கூறி மறைஞ்சிடுறாரு. சிவனை காணாத பார்வதி அவரது ஆணைப்படி பசு உருவம் கொண்டு தன் சகோதரனோட திருமாலோட சிவஜோதியை தேடி பூமி எங்கும் வளம் தேடி வராங்க. பார்வதி தேவி மேலே சிவன் கிருபை கொண்டு ஒரு அஸ்த நாளில் அஸ்தாவரண ஜோதி தோன்ற செய்கிறாரு. இந்த ஜோதியில் பார்வதி மனமகிழ்ந்து ஐக்கியமாகறாங்க. அன்னைக்கு பார்வதி அந்த ஜோதியில் ஐக்கியமானோன்னா அந்த அஸ்தாவரண ஜோதின்றதுக்கு இன்னொரு பேராக கோமலி ஜோதினும் பேர் படுது. இந்த ஜோதி தோன்ற நாள் அஸ்த நட்சத்திர நாள். அந்த இடத்துல தான் சிவபெருமான் பார்வதிக்கு கிருபை செய்து தன்னோட அந்த ஜோதியில் ஐக்கியமாக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயத்தினால அந்த இடத்துல கோமல்ன்ற அந்த ஊருக்கும் கோமல்ன்ற அந்த ஊருக்குள்ள ஒரு கோயில் எழுப்பப்படுது. அந்த கோயிலுக்கு ஐயனுக்கு அன்னைக்கு கிருபை செய்தனால கிருபா கூபேஸ்வரர் என்ற பெயரும், அம்பாளுக்கு அன்னபூர்ணி என்ற பெயரும் அந்த இடத்துல திருத்தலத்தில் அவங்க அருள்பாலிக்கிறாங்க. இது இந்த தலத்தோட ஒரு வரலாறு. இந்த அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க தோஷ நிவாரணத்துக்காக இந்த தலை இறைவனை கொழுக்கட்டை, வடை, லட்டு இதை படையில் இறைவனுக்கும் அம்பாளுக்கும் படையில் வச்சு பூஜை செய்து வழிபாடு செய்கிறாங்க.
இந்த அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த திருத்தலத்துக்கு பொறுத்த வரைக்கும் அடிக்கடியோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையாவது அந்த அஸ்த நட்சத்திரனால இவர் தரிசனம் பண்ணுறது அவங்களோட ராசியில் சந்திரபலம் வந்து அதிகப்படுது. பொதுவாக வந்து ஒரு நட்சத்திர திருக்கோயில் வழிபாடு அப்படின்னாவே அந்த சந்திரபலன் அதிகப்படுத்துறது தான். ஏன்னா எந்த தோஷங்கள் இருந்தாலும் சந்திரபலன் அதிகமாகும் போது அந்த தோஷத்துக்கு வந்து பலம் கொண்டு அது அவங்க நல்ல ஒரு நிலை கிடைக்கிறதுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நட்சத்திர திருத்தல வழிபாடு வந்து முக்கியமாக கருதப்படுது. இப்போ இந்த அஸ்த நட்சத்திரனால அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வந்து இந்த தலை இறைவனையும் இறைவையும் இந்த மாதிரி படையை வச்சு நைவேத்தியம் வச்சு பூஜை செய்யும்பொழுது அவங்களுக்கு சந்திரபலமும் கூடுது. இவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல தடைகள் எல்லாம் நீங்கள் தோஷ நிவாரணம் கிடைக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்தை செல்றதுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களில் வந்து ஸ்கின் டிசீஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் தொல்லை அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழிபாடும் இந்த தலையிறன் வழிபாடு செய்யும்போது ஸ்கின் டிசீஸாக தோல் வியாதி பிரச்சனையை தருவதற்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய தொல்லையும் நீங்கிறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதேமாதிரி இந்த திருத்தலத்தில் பொறுத்த வரைக்கும் திருமண பிராப்தத்துக்கு, அது எந்த நட்சத்திரக்காரனும் திருமண பிராப்தத்துக்கும் அற்புதமான பலன் நல்கக்கூடிய ஒரு திருத்தலமாக இருக்குது. அதேமாதிரி குழந்தை பேருக்கும் வந்து நல்ல வழிபாடு திருத்தலமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இந்த திருத்தல இறைவனை வழிபாடு செய்யும்போது மனசில் வந்து சஞ்சலம், அதாவது மன சஞ்சலத்தோடு என்ன செய்யுதுன்ற நிலையில் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த தலை இறைவனை வழிபாடு செய்யும்போது அவங்க மன சஞ்சலம் இங்கே, அதாவது அது வந்து அவங்க வந்து திங்கக்கிழமையில் புதன்கிழமையில் வந்து மன ஒரு சஞ்சலமாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது, எது செய்யறதுக்கு முடியல, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குன்றவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை புதன்கிழமை இங்கே வந்து வழிபாடு செய்யும்போது அவங்க மன சஞ்சலம் நீங்கி தெளிவான ஒரு சிந்தனையோடு இருக்கிறதுக்கான ஒரு வழியும் இந்த இடத்துல இந்த திருத்தத்தில் கிடைக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தல இறைவனை பற்றி இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து கொழுக்கட்டை, வடை, லட்டு இது மாதிரி வச்சு நைவேத்தியம் வச்சு அவருக்கு வந்து பூஜை செய்யணும்னு சொல்கிறேன். அது எப்படி அவங்களுக்கு பூஜை செய்யணும், நைவேத்திய அன்னபூர்ணி அன்னைக்கும் அம்பாள் கிருபா குபேஸ்வரருக்கும் இந்த நைவேத்திய படையெல்லாம் வச்சு 2 கைகளும் கூப்பிய வண்ணமே வந்து இந்த திருத்தலத்தை சுற்றி வலம் வந்து வணங்கும் பொழுது எந்த தவறுகளுக்கும் ஒரு மன்னித்து அருள்பாலிக்கிறதா ஐதீகமாக இருக்குது. இந்த தலைவரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வழிபாடு செய்யும்போது அவரோட அருள்கலர்ச்சியம் முழுசாக வந்து அவங்களுக்கு கிடைக்கப்படுறதா வந்து அதிகமாக இருக்குது. இந்த அஸ்த நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்கான இந்த வழிபாடு திருத்தலத்தில் அஸ்த நட்சத்திரத்தை அன்று வருடத்துக்கு ஒரு முறையோ இல்லை அடிக்கடி அந்த வழிபாடு செய்ய எங்கள் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் வந்து நல் பலன் கிடைக்க பெறுது. அதே நேரத்தில் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான இப்போ ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னா, இன்னொரு வழிபாட்டு முறை அப்படின்னு பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான், பார்த்தசாரின்னு சொல்லல கிருஷ்ண பகவான் இவரோட வழிபாடும், அதே மாதிரி வந்து சரஸ்வதி தேவி இவங்க வழிபாட்டு முறையும் கூட இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மன தெளிவை கொடுத்து சரியான வழிகாட்டுதலை கொடுத்து அவங்களோட வாழ்க்கையில் மேலும் வந்து முன்னேறதுக்கான ஒரு நல்வழி காட்டக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்குது. இதில் வந்து கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்கிறது இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு. திங்கக்கிழமையில் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்தோம், சரஸ்வதி தேவி அதுவும் புதன்கிழமை வழிபாடு செய்யும்போது இவங்க வாழ்க்கையில் வந்து தெளிவான சிந்தனையோடு அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கான ஒரு நல்ல வழியை வந்து காட்டுதலோட வழிநடத்தலாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய வழிபாடு உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கக்கூடிய நண்பர்கள்லாம் விலக்கி இவங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் இவங்க கிட்ட வச்சுக்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து இந்த சூரிய வழிபாடு வந்து இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து உருவாக்கி கொடுக்கும். இது எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து அவங்க சூரிய வழிபாடு செய்ய அவங்களுக்கு வந்து நண்பர்களாக இருக்க தொல்லை நீங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தொல்லை இல்லாமல் இவங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் இவங்க நெருக்கமாக இருக்கிற மாதிரி இவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி தரும். இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா
இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கான மற்றொரு வழிபாடு அப்படின்னா அந்த புற்று வழிபாடு. புற்று வழிபாடு அப்படின்னா இவங்க வந்து புதன்கிழமையில் சந்திர ஓரையில் வந்து, அது எந்த கோயிலில் பக்கத்தில் இருக்க புற்றில் வந்து புதன்கிழமையில் சந்திர ஓரையில், சந்திர ஓரைனா காலையில் வந்து ஒரு 7 to 8 மணிக்கு வரும் காலையில் புதன்கிழமையில். இந்த சந்திர ஓரையில் புற்றுக்கு வந்து சுற்றி தீபம் விட்டு பால் வைத்து வழிபாடு செய்கிறது வந்து இவங்களுக்கு வந்து தோஷ நிவாரணத்துக்கு, அதாவது அஸ்த நட்சத்திரம் பிறந்திருக்காங்க தோஷ நிவாரணத்துக்காக ஒரு எளிய ஒரு வழிபாட்டு முறையாகும். இந்த புற்றுக்கோயில் இல்லை பக்கத்தில் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகர் பூஜை, அதாவது இந்த சர்பக்கல் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க, விநாயகர் கோயிலில், சிவன் கோயிலில், பெருமாள் கோயில், எந்த கோயில்னாலும் இருக்கக்கூடிய சர்பத்துக்கு வந்து பால் அபிஷேகம் செய்து தீபம் விட்டு வழிபாடு செய்யுது. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து புதன்கிழமை சந்திர வரையில் இவங்க தொடர்ந்து வழிபாடு செய்து வர இவங்களோட அசரஸ்தில் பிறந்திருக்காங்க தோஷ நிவாரணத்துக்கான ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையாக அமையப்பெறுது. இப்போ இந்த சொல்லியிருந்த இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து பல பேர் பயன்பட்டு அனுபவிதாக இருக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். நீங்களும் பயன்படுத்துங்க. இந்த தோஷ நிவாரணத்துக்கான இந்த வழிபாட்டு முறை நிச்சயமாக உங்களுக்கு பயனளிக்குன்ற நம்புகிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த திருத்தல வழிபாடு, இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இதில் இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து எந்த ராசியில் பிறந்தவங்களுக்காக இருந்தாலும் கர்ம நட்சத்திரமாக இருந்ததுன்னா அவங்க இந்த நட்சத்திர திருத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யும்போது அவங்க கர்ம பலன் வந்து தீர்றதுக்கும், அதே நேரத்தில் வந்து இந்த அஸ்த நட்சத்திரம் வந்து யோக நட்சத்திரமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த நட்சத்திர பிறந்தவங்களும் இந்த அஸ்த நட்சத்திரம் யோக நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா இந்த தலைவீரனை வந்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கான மேன்மேலும் அதிகப்படியான யோக பலன் கிடைக்கிறதுக்கான அற்புதமான வழிபாட்டு முறையாகும். பயன்பெறுங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.